நீங்கள் சேர்த்து வைத்திருக்கின்ற காசுகளுக்கு சினிமா டிக்கெட்டுகளை உங்கள் பிள்ளைகளை வாங்க வைத்தார். அவனுக்கு பாலாபிஷேகம் செய்ய வைத்தார். அவனை நம்பி வந்தவர்கள் இறந்து போனால் ஏன் என்று கூட திரும்பி பார்க்காமல் ஓடினான். 42 பேர் கரூரிலே இறந்த போது கூட ஏன் என்று திரும்பி பார்க்காத ஒருவனை ஜெயிக்க வைத்துவிட்டு, அந்த சம்பவத்திற்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றாலும் தன்னுடைய ஆட்சியில் நடந்த ஒரே காரணத்துக்காக இத்தனை வயதிலும் இரவோடு இரவாக ஓடி வந்த ஒரு தலைவனை தோற்கடித்தீர்களே மக்களே. இது வரலாற்று பிழை, இது வரலாற்று பிழை. இந்திய வரலாற்றில் எந்த ஒரு எதிர்க்கட்சியும் செய்யாத சாதனையை, ஆட்சியில் இருந்தாலும் சாதனை தான், ஆட்சியில் இல்லை என்றாலும் சாதனை தான் என்று வரலாறு போட்டக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு எதிர்க்கட்சியும் தனக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்கட்சிக்கு தன் கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களை பேசி சமாதானம் செய்து அந்த ஆட்சி அமையட்டும், ஜனநாயக பாதையில் இன்னொரு கவர்னர் ஆட்சி வந்துவிடக் கூடாது என்று சுதந்திர இந்திய வரலாற்றில் ஒரு தலைவர், வரலாற்றில் ஒரு தலைவர் எழுதியிருக்கிறார் என்றால் அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று வரலாற்றில் எழுதப்படும். நான் வந்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ஒரு இடத்திலே பேசிக் கொண்டிருந்தார். எப்படி நீங்கள் இப்படி தொடர்ந்து வெற்றி பெறுகிறீர்கள் என்று கேட்டார்கள். நான் இந்து, முஸ்லிம், கிறிஸ்டின் என்று எந்த மத பாகுபாடுகளையும் யாரோடும் நான் பார்ப்பதில்லை. அதே போல எனக்கு என்னமோ அது அதிசயமா இருந்தது. இதுதான் முக்கியமான அரசியல் கத்துக்கணும் போல தெரியுது. நான் யாரிடத்திலும் எப்போதும் கடிந்து கோபமாக பேசுவதில்லை என்று சொன்னார். இந்த 2 தான் நான் காரணம்னு சொன்னேன் என்று சொன்னார். தொடர்ந்து 7 முறை என்பது உள்ளபடியே அரசியல், இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் களத்திலே மிகப்பெரிய சாதனை தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் களம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்றைக்கு எதிர்பார்க்காத ஆள் எல்லாம் சட்டமன்றத்தில் யார் உட்கார்ந்திருந்த இடத்துல நீயா அப்படின்னு கேட்கக்கூடிய இடத்தில் வேற வழி இல்லாம இப்ப டிபேட்லாம் போகணும், மேடையெல்லாம் அட்டன் பண்ணணும்னா கேட்டுதான் ஆகணும் என்ன பேசுறாங்கன்னு. வேற வழி இல்லாம கேட்டா பிரச்சாரத்தின் போது இப்ப இங்க அஜித் ஆக்னல் அவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னும் நல்ல விஜய ரசிச்சு பார்த்த, ரொம்ப அவருடைய ரசிகராக இருந்து அந்த மன்றத்திலே இருந்திருக்கிறார். பிரச்சாரத்தின் போது தலையெழுத்து என்ன அப்படின்னா, பிரச்சாரத்தின் போது லியோ விஜயை பார்த்தோம், மாஸ்டர் விஜயை பார்த்தோம். ஆனால் சிஎம் ஆகிவிட்ட பிறகு பிரெண்ட்ஸ் படத்திலே கிளைமேக்ஸில் வரக்கூடிய விஜயை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முடிச்ச மாதிரியே நிற்கிறார். இன்னைக்கு இவர்கள் ஆடக்கூடிய ஆட்டம் எவ்வளவு பெரிய பேச்சு பேசுகிறார்கள் என்று சொன்னால், ஏதோ தனி பெரும்பான்மை பெற்று தமிழகத்தினுடைய என்டையர் மேண்டேட்டை அப்படியே வாங்கி இன்றைக்கு ஆட்சிக்கு வந்துவிட்டதை போல் பேசுகிறார்கள். இவர்களிடத்திலே ஒன்று நாம் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், இந்தியாவில் அதாவது இப்ப நீ சமீபத்தில் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்ப எந்த முதலமைச்சரும் நடந்ததில்லை. அதிகாரத்தில் இல்லைன்னா அவங்க டக்குன்னு யாரும் சீண்ட மாட்டாங்க, அவ்வளவுதான், கண்டுக்க விட்டுருவாங்க. ஆனால் பீகாரில் இருந்து தேஜஸ்வி யாதவ் டெய்லி ஒரு ட்வீட் போடுறார் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்களுக்கு, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்களுக்கு. அரசியல் களத்திலே இப்படி ஒரு ஸ்டேட்ஸ்மேனை நான் பார்த்ததில்லை, இப்படி ஒரு நாகரிக மனிதனை நான் பார்த்ததில்லை என்று டெய்லி ஒரு ட்வீட் போடுறார் அகிலேஷ் யாதவ். சரி, தேஜஸ்வி யாதவ். அகிலேஷ் யாதவ் சொல்கிறார், நல்ல நேரங்களில் மட்டும் உங்களோடு நிற்பதற்கு நாங்கள் சந்தர்ப்பவாதிகள் அல்ல. இது நிறைய பேர் குறிக்கும். நீங்க நல்லா இருக்கும் போது மட்டும் உங்களோடு இருப்பதற்கு நாங்கள் சந்தர்ப்பவாதிகள் அல்ல, உங்கள் கஷ்ட நேரத்திலும் உங்களோடு இருப்போம் என்று தினந்தோறும் தன்னுடைய ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ். ஆனால் தப்பித்தவர் இவனுக்கு பேசுற பேச்சையும் இவனுக்கு அடிக்கிற வாயையும் பார்த்தா வெறி கொண்டு வருது. ஒரு அமைச்சராக பொறுப்பெடுத்தவர்களுக்கு நாவடக்கம் வேண்டும். ஸ்கெட்ச் போட்டிருக்கேங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஸ்கெட்ச் போட்டோம், நீங்களே தப்பி தவறி திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் மிஸ் பண்ணி கண்டுகொள்ளாமல் விட்டதுடைய விளைவு. இவெல்லாம் என்ன பண்ணிட போறான் அப்படின்னு கண்டுகொள்ளாமல் விடப்பட்டதுடைய விளைவுதான் இன்றைக்கு நீங்கள் ஏறி அமர்ந்திருக்கிறீர்கள். இந்திய வரலாற்றில் எந்த ஒரு எதிர்க்கட்சியும் செய்யாத சாதனையை, ஆட்சியில் இருந்தாலும் சாதனை தான், ஆட்சியில் இல்லை என்றாலும் சாதனை தான் என்று வரலாறு போட்டக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு எதிர்க்கட்சியும் தனக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்கட்சிக்கு தன் கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களை பேசி
பேசி சமாதானம் செய்து அந்த ஆட்சி அமையட்டும், ஜனநாயக பாதையில் இன்னொரு கவர்னர் ஆட்சி வந்துவிடக் கூடாது என்று சுதந்திர இந்திய வரலாற்றில் ஒரு தலைவர் எழுதியிருக்கிறார் என்றால் அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று வரலாற்றில் எழுதப்படும். இவன் நினைச்சுக்கிட்டா ஆட்சி அதிகாரம் பண்றதுக்கு அமைச்சராக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று. அது அறவேக்காடுகளே, அது ஆர்வ கோளாறுகளே, உங்களை ஆட்சி அமைப்பதற்காக அனுப்பப்படவில்லை, உங்களை மக்கள் மன்றத்திலே அம்பலப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த ஆட்சி எதுக்கு தெரியுமா? மக்கள் மன்றத்தில் உங்களை அம்பலப்படுத்துவதற்கு. முதல் நாள்ல இருந்து நானும் எத்தனை ஆட்சி நான் பேசக்கூடாது அவர் அனுபவத்துல. பட் நம்ம ஒரு கூர்ந்த அரசியலை கவனிக்க ஆரம்பித்து எத்தனையோ ஆட்சிகளை அல்லது வரலாற்று பூர்வமா படிச்சு சில ஆட்சிகளை படித்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். டே ஒன்னு எக்ஸ்போஸ் ஆக மாட்டான். முதல் நாளே அம்பலப்படுறது, பதவியேற்பு பிரமாணத்திலே அம்பலப்படுறது. கஜானால காசு இல்ல, கஜானாவை தொடர்ச்சி வச்சுட்டு போயிருக்கிறப்ப அப்படிங்கிறார். பழைய மாதிரி எங்க மனப்பாடம் பண்ணிட்டு வந்து ஆக்சுவலா நம்ம எதிர்கட்சி தலைவர் பேசும்போது பேசி எந்திரிச்சு பேசுவார். நான் பயந்துட்டு இருந்தேன், ஏன்னா நம்ம டென்ஷன் ஆகும்ல. எதிர்கட்சி தலைவர் தாறுமாறா பேசிட்டார். மரியாதைக்குரிய நம்முடைய எதிர்கட்சி தலைவர் தாறுமாறா பேசிட்டார். எனக்கு பயம் என்னன்னா செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஆச்சே, எதிர்த்ததா பயங்கரமா பேசிட போறாரு, நமக்கு அது வேற டென்ஷனா இருக்கும் பதிலுக்கு அது பேசுற வரைக்கும். எந்திச்சு பார்த்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரெஞ்சு மாதிரி முடிச்சுக்கிட்டே இருந்தார். இந்த ஸ்கூல்ல காலேஜ் எல்லாம் நடக்கும், டேய் அவன் கவனிக்கல தூங்கிட்டு இருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி என்னமோ ஃபுல்லா நோட்ஸ் எடுத்து எந்திச்சு பேசுவாருன்னு பார்த்தா ஒரு பதிலையும் சொல்லவில்லை. ஆனால் பதவியேற்பு பிரமாணத்தில் அவ்வளவு பேசுறாரு. காரணம் என்னன்னா மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்காரு. மனப்பாடம் பண்ணிட்டு வந்து நீங்கள் கஜானாவை துடைத்து வச்சுட்டு போயிருக்கீங்க, என்னால எப்படி உங்களுக்கு காசு தர முடியும்? இவ்வளவு பெண்கள் இருக்கிறீர்கள், இவர்களை அம்பலப்படுத்துவதற்காக மட்டுமே அவர் சொல்லக்கூடிய அந்த 4 மாசமோ 6 மாதமோ நாம் பம்பரமாக சுழன்று இந்த யூட்டோப்பியன் லைஃபிலே கற்பனை உலகத்தில் இந்த மக்களை தள்ளி சிறு பிள்ளைகளை ஏமாற்றி நீங்க என்ன பண்ணிருக்கணும்? சின்ன பிள்ளைலாம் ஓட்டு கொடுத்துற காதை திரும்பி பலார் வச்சிருக்கணும். உன் வயசு எதுன்னு கேட்டிருக்கணும். என்ன ஆச்சரிய அறிவுகிட்ட சின்ன பிள்ளைங்க சொன்ன என்னப்பா பண்றது? பேரன் சொன்னான்னு பார்த்தேன், தாத்தா பாட்டி போட்டது சிரிக்கிறாரு. ஒரு தாத்தா போட்டாருன்னு நினைக்கிறேன் அநேகமா அவரு. பேரன் சொன்னான்னு தாத்தா பாட்டி போடுறது, புள்ள சொன்னாரு. உங்களுக்கு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? சமூக அக்கறை இல்லையா? யாரை அமர வைத்திருக்கிறீர்கள்? இந்தியாவே ஆச்சரியப்பட்டு திரும்பி பார்த்த ஒரு தலைவர் பீகாரிலே நம்முடைய முன்னாள் முதலமைச்சர். வலிக்குதுதான், கஷ்டமா இருக்கு அந்த முன்னாள் வார்த்தையை சேர்க்கிறப்ப, கஷ்டமா இருக்கு ரொம்ப. நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்களோடு பீகார் சென்ற போது கண்கூடாக பார்த்தவன். எல்லைகள் கடந்து இந்த தலைவருக்கு பார்டரே இல்லை, எல்லைகள் கடந்து அந்த மக்கள் நேசித்தார்கள். 2000 கிலோமீட்டர்கள் கடந்து உங்களை பார்க்க வந்திருக்கிறேன் என்ற ஒற்றை வார்த்தையை சொன்னபோது பீகார் மக்கள் ஆர்ப்பரித்தார்கள். இவர் யார் தெரியுமா? இந்த வடநாட்டு மக்கள் தமிழ்நாட்டிற்கு பஞ்சம் விளைக்க சென்றால், நாம் நம்முடைய பொருளாதார காரணத்திற்காக பீகாரில் இருந்து தமிழ்நாடு சென்றால் நம்முடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் ஒரு முதல்வர் வந்திருக்கிறார், நம்முடைய பொருளாதாரத்தை உறுதி செய்யும் ஒரு முதல்வர் வந்திருக்கிறார். தமிழ்நாட்டிலிருந்து எங்கும் யாரும் சென்று சிரமத்திற்கு ஆளாகி இருக்கலாம். ஆனால் இதே வடநாட்டு மக்கள் இங்கே தமிழ்நாட்டிற்கு வந்தபோது, ஒரு சிறு தாக்குதல் நடந்த போது அவர்களை உடனடியாக கைது செய்து அதற்கு எதிராக சோசியல் மீடியாவிலே பொய் பிரச்சாரம் செய்தவனை தேச பாதுகாப்பு சட்டத்தில் அடைத்த வரலாற்றின் நாயகன் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை இன்றைக்கு அத்தனையும் பொய் புரட்டு இவர்கள் அம்பலப்படுத்த வேண்டும். நன்றி தெரிவிக்கும் அதே நேரத்தில் தமிழகம் முழுக்க இவர்கள் அம்பலப்படுத்தப்பட வேண்டும். ஒருத்தன் பேசுறான் நேத்து, எனக்கு கொடுமை என்னன்னா, நேத்து வரைக்கும் ஒரு யூடியூபர் ஆச்சடா இவன் அமைச்சரா, யூடியூப்ல சப்ஸ்கிரைபர் எப்படி வரணும்? முதலமைச்சரே அப்படிதான். பதில் சொல்ல தெரிஞ்ச அவன் சொல்ல மாட்டானா? அந்த மீட்டிங் உட்கார்ந்து எல்லாரையும் மீட் பண்ற அழகை பாத்தீங்கன்னு. ஏன்னா இதெல்லாம் தெரிந்துதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க. அதுதான் நான் பெரிதும் மதிக்கக்கூடிய இந்தியாவின் சட்டமேதை. இந்த தேசம் இந்த மாதிரி அமைதியாக இருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார், ஹீரோயிசம் வர்ஷிப் இன் பாலிடிக்ஸ் இஸ் ஷூர் ரோட் டு டீகிரேடேஷன் அண்ட் டு இவென்ச்சுவல் டிக்டேட்டர்ஷிப். அரசியலில் நீங்க இந்த மாதிரி ஹீரோ வர்ஷிப் பண்ணீங்கன்னா, அவர் எதுவுமே செஞ்சிருக்க வேண்டாம், ஆனா ஒரு முதலமைச்சரா வந்தா போதும் அப்படின்னு அரசியல்ல நீங்க இந்த மாதிரி ஹீரோ வர்ஷிப் பண்ணீங்கன்னா, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது சர்வாதிகாரத்தின் பக்கம் போய் அதை மீட்டும் என்றார் புரட்சியாளர் அம்பேத்கர். எப்ப சொல்றாரு? நவம்பர் 25, 1994 சொன்னார். இன்னைக்கு நடக்குது.
எதுக்குப்பா விஜய் ஓட்டு போட்டீங்க? நீ போட சொல்றேன், ஒத்துக்கலன்னாலும் எங்க ஆபீஸ்ல 4 பேர் போட்டிருக்கான். அந்த வேதனை தான் பேசுறேன். எங்க அலுவலகத்துல 22 அட்வொகேட்ஸ் இருக்காங்க. அதுல நான் நினைக்கல, அதான் சொல்றேன். அடிக்கடி இந்த கும்பலுக்கு ஏதோ நாங்க கொஞ்சம் கவனம் இல்லாம இருந்துட்டோம், இல்லைன்னா விடுவோமா, கொஞ்சம் கண்டுக்காம இருந்துட்டோம், ஆசை வந்துட்டீங்க டக்குன்னு. எங்க ஆபீஸ்ல ஒரு 4 அட்வொகேட் விஜய்க்கு ஓட்டு. இதை ஏன் சொல்கிறேன் என்றால், வாக்களித்த யாரிடமாவது கேளுங்கள், அறிவு சார்ந்து ஏதாவது ஒரு காரணம் இருக்கிறதா என்று. ஒரு அமைச்சரா இதே வில்லிவாக்கத்துல வெற்றி கூட்டம் போட்டு பேசணும்னு பேசும்போது சொல்றாரு, என் வீட்டுக்கு போனா இப்ப வாடகைக்கு என்ன பண்றதுன்னு கேட்பாங்க அப்படிங்கிறார். முதல் நாளே பொய்யாடா, உங்களுடைய அபிடவிட்ல 23 லட்சம் வருமானத்திற்கும் அதுக்கு வரியும் கட்டியிருக்காரு, இன்கம் டாக்ஸ். அப்படி கட்டினாலே அடுத்த மாதம் வாடகைக்கு காசு இல்லையா. இவரே ஒரு யூடியூப் வீடியோல நாங்க சொந்த வீடு வாங்கிட்டோம் அபார்ட்மெண்ட்ல வீடியோவும் போடுறாரு, இவருக்கு அடுத்த மாசம் கட்டுறதுக்கு காசு இல்லையா. இதோட காமெடி என்னன்னா, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் செருப்பு போடாம வந்தார் கவர்மெண்ட் பஸ்ல, விஜயோடைய கட்சியில செருப்பு போடாம கவர்மெண்ட் பஸ்ல வந்த உடனே மக்கள்லாம் மீடியாவை சொல்லணும், தினந்தோறும் இதையே பேசிக்கிட்டு, ஏண்டா யாரை கவர் செய்த இடத்தில் யாரை கவர் செய்து கொண்டிருக்கிறீர்கள். செருப்பு போடாம வந்த உடனே அந்த சட்டமன்ற உறுப்பினர் பாத்தீங்களா, அவர் செருப்பு கூட இல்ல, பாவம் கவர்மெண்ட் பஸ்ல வராரு, அவன் 2.5 கோடி ரூபாய் டிக்ளேர் பண்ணிருக்கான் அபிடவிட்ல. 10வது வரைக்கும் பாக்கெட்ல ஒரு ஸ்மார்ட் போன் வச்சிருக்கான். ஒருத்தன் கரெக்டா கேட்கறான் கமெண்ட்ல, ஏன்னா அந்த ஸ்மார்ட் போனை கிட்ட ஒரு 10 செருப்பு வாங்கலாமே அப்படின்னு. பொய்யை பேசி, மக்களிடத்தில் ஆகாத கருத்துக்களை பேசி, விஜய் என்கின்ற ஒற்றை மனிதரின் ஹீரோயிசத்தை காட்டி இன்றைக்கு ஆட்சிக்கு சொல்றான், நாங்கள் தடுத்து நிறுத்தினோம், தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடணும்னு சொன்னோம், தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடணும்னு சொன்னோம். பிரச்சனை வந்துச்சு இல்லையா, நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் கேட்டார், தமிழ் தாய் வாழ்த்தா முதல்ல பாடணும்னு சொன்னோம், கிரீன் ரூமுக்கு நான் போனேன், அங்க இருந்த நிகழ்ச்சி நிரல் எடுத்து கிழிச்சு போட்டேன், இது தப்பு, நீங்க தமிழ் தாய் வாழ்த்தா பாடணும்னு சொன்னேன். ஆனால் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்க பதவி பிரமாணம் ஏற்றாத்தான் நீங்க முதலமைச்சர், அப்புறமா தான் நீங்க இதெல்லாம் பேச முடியும். இப்போ கவர்னருடைய ரூல்ஸ் படி முதல்ல வந்தே மாதரம் தான் பாடணும்னு சொல்லிட்டாங்க, இல்லைன்னா அதை எதிர்த்து கேட்டது நாங்க தாங்கிறார். சரி, முடிஞ்ச உடனே தற்காலிக சபாநாயகரை நியமிச்சாங்கல்ல, அப்ப உங்களால் தானே முதலமைச்சர், அப்ப தடுத்து நிறுத்தினியா? பொய் புரட்டி அக்கிரமம். மக்களே, இதை நீங்க சாபம்னு கூட எடுத்துக்கலாம். தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் மத மோதல்கள் இல்லை. தமிழ்நாட்டில் சிறுபான்மையினரும் பெரும்பான்மையினரும் அன்போடும் அரவணைப்போடும் வாழ்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் ஏதோ ஒரு தனிநபரான ஹீரோ அல்ல, மாறாக இங்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கேரளா ஸ்டோரி படம் வச்சீங்களா, பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதில்லை நீங்க. இதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னன்னா, இந்தியா முழுக்க பெரும் கலவரங்களை உண்டாக்கிய திரைப்படம் அது. கேரளா ஸ்டோரி பக்கத்துல தான் இருக்கு. கேரளா இந்தியா முழுக்க பெரும் கலவரங்களை உண்டாக்கிய திரைப்படம். கேரளாவில் பெரிய பிரச்சனை. தமிழ்நாட்டில், ஏன்னா அந்த வழக்கை எதிர்த்து நான் சட்டமன்றத்திலே வாதாடினேன், 55 நிமிடங்கள் பேசினேன். அந்த திரைப்படம் தடை செய்யப்படாமல் தமிழ்நாட்டில் வந்த போதும் அந்த திரைப்படத்தை ஓடாமல் பார்த்துக் கொண்ட ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் என்றால், தமிழ்நாட்டில் மத மோதல்களை தவிர்த்து, மத பிரச்சனைகளை தவிர்த்து, வீணான விஷயங்களின் மீது இந்த இளைஞர்கள் கவனம் செலுத்துவதை தடுத்து நிறுத்திய ஒரு முதல்வர் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர், மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் என்பது வரலாறு. ஆனால் இன்றைக்கு வரலாற்றில் எங்கேயாவது நான் கேட்கிறேன், எனக்கு என்ன புரியலன்னா, ஏண்டா விஜய் திருப்பரங்குன்றம் பிரச்சனை வாயை திறக்கல, கருத்தே சொல்லல, ஏன்னு கேட்கிறேன். இல்ல, கருத்து சொல்லாமல் இருப்பது ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறான். கருத்து சொல்லாமல் இருப்பது ஸ்ட்ராட்டஜியா? அது ஒரு யுக்தி. கருத்தை சொல்லாமல். நான் தான் கேட்கிறேன், எனக்கு புரியல. வரலாற்றில் எத்தனையோ அறிஞர்கள் வந்து சென்றார்கள், வரலாற்றில் எத்தனையோ போராளிகள் வந்து சென்றார்கள், சித்தாந்தவாதிகள் வந்து சென்றார்கள். அவருடைய வரலாற்று பக்கங்களை புரட்டி ஒற்றை புத்தகத்தில் ஒரு நபரின் காலத்தை காட்டுங்கள். உங்களுக்கு எதிராக அநீதி நடக்கும் பொழுது அதில் அமைதி காப்பது என்பது அதுவும் ஒரு வகை யுக்தி என்று வரலாற்றை எவராவது ஒருவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறாரா? மாறாக சேகுவேரா சொன்னான், உன் கண்ணுக்கு முன்னாக ஒரு அநீதி நடந்தால் அந்த அநீதிக்கு எதிராக உன்னுடைய கண்கள் கூட சிவக்கவில்லை என்றால் நீயும் அநீதியில் ஒரு அங்கம் என்றான் சேகுவேரா. இதே தமிழ் மண்ணில் இந்தியாவில் எந்த தலைவரும் அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பானா தெரியாது. இந்தியாவில் எந்த தலைவர் அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பாரா தெரியாது. நாகரிக அரசியல் செய்கிறீர்களே தலைவரே என்று முதலமைச்சரையே சோசியல் மீடியாவில் திமுக காரர்கள் எத்தனை பேர் கேட்டிருக்கிறார்கள். வேணாம், நாகரிக அரசியல் வேண்டாம் என்று.
அந்த அளவுக்கு நாகரிக அரசியலின் உச்சத்தில் இருந்த முதலமைச்சர் தான் ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வருகிறது. ஜி.ஆர். சுவாமிநாதன் என்ற நீதிபதி மதுரையில் ஒரு தீர்ப்பை தருகிறார். எல்லோரும் நினைத்தார்கள் நாகரிக அரசியல் ஆயிற்று, முதலமைச்சர் என்ன முடிவை எடுக்க போகிறார் என்று. தீர்ப்பு வருகிறது. அந்த தீர்ப்பிலே இருக்கு, neither temple management nor dargah committee wanted to lead the lighting. அதே இருக்கு. கோயில் நிர்வாகமும் கேட்கல, தர்கா நிர்வாகமும் கேட்கல, அவரே சொல்லிட்டு ஆனா ஏத்தணுங்கிறார். அப்ப யார் சொல்லி? கோயில் நிர்வாகத்துக்கும் பிரச்சனை இல்ல, அதாவது இந்துக்களுக்கும் பிரச்சனை இல்ல, முஸ்லிமுக்கும் பிரச்சனை இல்ல. அப்ப யாருக்கு பிரச்சனை? அது ஏத்தணும்னு கிளம்பி வர்றான். நான் கூட நினைத்தேன் எதையும் மென்மையோடும் மிருதுவோடும் அணுகக்கூடிய முதலமைச்சராயிற்று, இந்த தீர்ப்பை எப்படி ஹேண்டில் பண்ண போறாருன்னு. இந்திய வரலாற்றில் ஒரு நீதிமன்ற தீர்ப்பு மதக்கலவரத்தை உருவாக்குமே. ஆனால் அந்த நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து we are not afraid of the consequences, எந்த பின்விளைவுகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ள இந்த ஸ்டாலின் ஆட்சி தயாராக இருக்கிறது என்று சொன்ன இந்தியாவின் ஒற்றை ஆட்சி அது. அந்த ஆட்சியை இழக்க வைத்து விட்டீர்களே மக்களே, இது நியாயமா? அந்த தலைவரை கண்ணீர் சிந்த வைத்தீர்களே, இது நியாயமா? இது நியாயமா? இது அறிவுசார் சமூகத்திற்கு அடுக்குமா? ஆனால் கொடுமை என்ன தெரியுமா? அதே திருப்பரங்குன்றத்தில் ஏற்ற வேண்டும் என்று சொன்ன அதிமுக தோற்கிறது. என்ன விளைவுகள் வந்தாலும் ஏற்ற விட மாட்டேன் என்று சொன்ன திமுக தோற்கிறது. கமுக்கமாக இருந்து அமைதியாக கருத்தே சொல்லாத விஜயின் கட்சி ஜெயிக்கிறது. இது என்ன பகுத்தறிவு? இந்த மண் எதற்கு பிரபலமானது? இந்த மண் எதுக்கு ஃபேமஸ்? அறிவும் ஆங்கிலமும் பிரிட்டனுக்கு அழகென்றால், அமெரிக்காவிற்கு அழகென்றால், அழகு ஆங்கிலம் பிரிட்டனுக்கு அழகென்றால், பூத்து குலுங்கும் மலைகளும் சுற்றுலா தலங்களும் சுவிட்சர்லாந்து கழகென்றால், வாசனை திரவியங்கள் என்னும் ஸ்பைசஸ் என்னும் வாசனை திரவியங்கள் இலங்கை கழகென்றால், பல இனம் பல மதம் பல குழு பல பிராந்தியங்களாக பிரிந்திருந்தாலும் நாம் அனைவரும் ஒருதாய் மக்கள் என வாழ்வதுதான் இந்தியாவிற்கு பெருமை. அந்த இந்தியா என்கின்ற இந்த நம்பிக்கையை, மக்கள் என்கின்ற நம்பிக்கையை பாதுகாத்த ஒரு தலைவர். அதுக்கு பெரிய டிபேட். அது நேத்து நான் டைம்ஸ் நவுல டிபேட், நேத்து டைம்ஸ் நவுல டிபேட் கேள்வி அதான் கேட்கிறான். உதயநிதி ஸ்டாலின் எப்படி சொன்னார்? அத இந்தியா முழுக்க விஜய் பதவி பிரமாணத்தில் டிபேட் பண்ண மாட்டேங்கிறான். ஒற்றை வார்த்தையில் அங்கே நீங்க அந்த கொள்கை உறுதியை பார்க்கலாம். இந்தியா முழுக்க வழக்கு. நான் தெளிவா சொன்னேன், எங்களை பொறுத்தவரை அவன் கேட்கிறான், உதயநிதி ஸ்டாலின் அம்மா கோயிலுக்கு போறாங்க, அப்புறம் எப்படி சனாதன தர்மத்தை எதிர்க்கிறேன்னு சொல்றாரு. அப்ப நீ தான் புரிஞ்சுக்கணும், கோயிலுக்கு போறதை அவர் எதிர்க்கல, மசூதிக்கு போறதை அவர் எதிர்க்கல, சர்ச்சுக்கு போறதை அவர் எதிர்க்கல. மனிதனுக்கு மனிதன் ஏற்றத்தாழ்வை கற்பிக்கின்ற ஒரு தர்மம் இருக்குமே, ஆனால் அதற்கு எதிராக நிற்பேன் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல், அதை ஒழிப்பேன் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல், இந்தியா முழுக்க வழக்குகள் வந்த போதும் உங்கள் கருத்து என்ன என்று கேட்டபோது தூக்கிக்கே ஏற்றினாலும் என் கருத்தை மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்று இந்தியாவில் ஒருவர் உறுதியாக நின்றார் என்று சொன்னால் அது நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் என்பதை வரலாறு பேசும். ஆனா இப்படியெல்லாம் இந்த மண்ணினுடைய மகத்துவத்தை, இந்த மண்ணினுடைய சிறப்பை, போன் வருது, நான் கரெக்ட், எனக்கு ஓரளவு டவுட் வந்துருச்சு. எங்க ஆபீஸ்ல ஒரு 4 பேர் மாத்தி போட்டிருக்காங்க, நம்மளே வெறும் பேசுறாரு, நம்ம ஆபீஸ்ல 4 பேர் மாத்தி போட்டிருக்கானா, அப்போ ஒரு வேலை ஏதாவது முன்ன பின்ன வருமோ? ஓரளவு இவ்வளவு பேச வர முடியாது நினைக்கல, ஓரளவு வருமானம் என்ன பண்ணிட்டேன், முடிவு நாள் அன்னைக்கு, ரிசல்ட் அன்னைக்கு டிவியில கூப்பிடுவாங்க இல்லையா, ஒரு புக் பண்ணிடுவாங்க, நியூஸ் 18 வாங்க, புதிய தலைமுறை வாங்க. நான் வரல, நான் அப்போ பிரான்ஸ்ல இருந்து என்ன பண்ணிட்டேன், நான் பெல்ஜியம் போயிட்டேன். பொறுமையா வரும் ரிசல்ட் முடிச்சுட்டு. நான் எதிர்பார்க்காத ஒன்று, எந்த தைரியத்தில் மீண்டும் ஒரு தேர்தல் வந்தால், எந்த தைரியத்தில் மீண்டும் ஒரு தேர்தல் வந்தால் இந்த நாடக கம்பெனியும் இந்த நடிகர்களும் இந்த நடிகனின் கால் பற்றி வந்த இந்த நடிகர் கூட்டமும் தலைதறிக்க இந்த பொதுமக்களால் அடித்து விரட்டப்படுவார்கள் என்பதை சொல்கிறேன் என்றால், நான் கரெக்டா ஏர்போர்ட்ல நிக்கிறேன், என் தாய் என்னை அழைக்கிறார். அவங்களுக்கு அரசியல் எந்த சம்பந்தமும் கிடையாது, புரியவும் செய்யாது. ஒரே கேள்விதான், தாய்மார்களே, இந்த உணர்வு இந்த மனசுல எல்லாருக்கும் இருந்திருக்கும். எவனோ ஒரு நடிகன் வந்து
மத்தவெல்லாம் கட்சி ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்திருப்பா. நான் உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு தான் நான் கட்சி ஆரம்பிச்சேன்னு டைலாக் அடிச்சா அதற்கு நம்பி உங்களுடைய வாக்கை செலுத்தினீர்களே. அவன் உங்க வீட்டுக்குள்ள வரும்போது புரட்சியாளனா வந்தானா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்கள் வீட்டுக்குள் வரும்பொழுது உங்கள் வீடுகளில் எரியாமல் இருந்த அடுப்புகளை எரிய வைத்தவர், படிக்காமல் இருந்த பிள்ளைகளை படிக்க வைத்தவர். உள்ள வந்தான், உண்மைதான். எப்படி வந்தான்? கூத்தாடியாக வந்தான். நீங்கள் சேர்த்து வைத்திருக்கின்ற காசுகளுக்கு சினிமா டிக்கெட்டுகளை உங்கள் பிள்ளைகளை வாங்க வைத்தான். அவனுக்கு பாலாபிஷேகம் செய்ய வைத்தான். அவனை நம்பி வந்தவர்கள் இறந்து போனால் ஏன் என்று கூட திரும்பி பார்க்காமல் ஓடினான். 42 பேர் கரூரிலே இறந்த போது கூட ஏன் என்று திரும்பி பார்க்காத ஒருவனை ஜெயிக்க வைத்துவிட்டு, அந்த சம்பவத்திற்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றாலும் தன்னுடைய ஆட்சியில் நடந்த ஒரே காரணத்துக்காக இத்தனை வயதிலும் இரவோடு இரவாக ஓடி வந்த ஒரு தலைவனை தோற்கடித்தீர்களே. மக்களே, இது வரலாற்று பிழை, இது வரலாற்று பிழை, இது வரலாற்று பிழை. நானா சொல்றேன், அகிலேஷ் யாதவ் சொல்றார் இது வரலாற்று பிழை, தேஜஸ்வி யாதவ் சொல்கிறார் இது வரலாற்று பிழை, அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்கிறார் இது வரலாற்று பிழை. என்னுடைய முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியை தவிர எல்லாரும் சொல்றாங்க இது வரலாற்று பிழை என்று. அழைப்பு வருது. எங்கம்மா நான் நினைச்சு கூட பார்க்கல, உங்களுக்கு எதுக்குமா இந்த பாலிடிக்ஸ்? இல்ல நான் டிவில நகரவே இல்ல. இப்ப ஸ்டாலின் தோத்துட்டாராம்பா. இப்போதும் சொல்கிறேன், என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என் உறவுக்கார தம்பி ஒரு இருக்கிறார், அவர் அடிக்கிறார் போனு. இப்ப ஸ்டாலின் தோத்துட்டாருப்பா, ஸ்டாலின் தோத்துட்டாருப்பா. Again, let me reiterate the word. In Tamil Nadu, Stalin is not a word, it's an emotion. ஸ்டாலின் என்பது வார்த்தை அல்ல, அது ஒரு உணர்ச்சி என்பதை இந்த தமிழ் மண்ணுக்கு தெரியும். என்ன தப்பு பண்ணார் இந்த மண்ணில்? ஏன் இந்த மக்கள் இந்த தீர்ப்பை தந்தார்கள்? எந்த தைரியத்தில் இந்த நாடக கம்பெனி மீண்டும் மேடை போட்டு ஸ்கெட்ச் போடுவேன் என்று ஒரு முதலமைச்சரை சொல்கிறார், ஒரு முன்னாள் முதல்வரை சொல்கிறான். ஒரு எதிர்க்கட்சி தலைவரை பேசக்கூடாதுன்னா பைத்தியக்காரா, எதிர்க்கட்சி தலைவர் வேலையை எழுதி பேசுறதாண்டா. இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் வார்த்தையின் நாகரிகத்தை பாருங்கள். ஸ்கெட்ச் போடுவேன்னு சொல்றான். இதற்கு காரணம் யார்? கூத்தடிப்பதற்கும் ஆடுவதற்கும் பாடுவதற்கும் உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை கெடுப்பதற்கும் திரைப்படத்துறையிலே உங்கள் வீடுகளுக்குள் நுழைந்த ஒருவனை அரசியல் கட்சி ஆரம்பித்தவுடன் நீங்கள் மேடையில் ஏற்றியதுடைய விளைவு நாகரிகத்தோடும். நீங்க எல்லாம் பாத்தீங்க, சுப்பிரமணிய பாரதின்னு ஒரு பையன், சுப்பிரமணிய பாரதி நம்மால சொன்னார்ல, பிராமண கடப்பாறை எடுத்து திராவிட கோட்டை இடிப்பேன்னு தூக்கி அடிச்சிட்டாருங்க. பெரியார கை வச்சிரு 3%. ஆள் அட்ரஸே இல்ல. பத்திரிகைக்கார மைக் கொண்டு போன தம்பின்னு வர்றாப்ல சீமானு. அதெல்லாம் கரெக்டா தமிழ்நாடு மக்கள் பாடம் படுத்திட்டாங்க. பட் எட்டகைன் ஒரு பெரிய தோல்வி இல்லை என்றாலும் சுப்பிரமணிய பாரதி என்கின்ற மாணவன், அவன் பேரே பாரதி, அதுக்காக அதை சொல்ல வந்தேன். பேட்டி கொடுத்தான். நான் முதல்வன் திட்டத்தில் மாதம் 5000 ரூபாய் பெற்றேன். என்னுடைய பிலிம்ஸ்ல நான் மெயின்ஸ் வரும்போது 7500 பெற்றேன். அடுத்த கட்டம் வரும்போது 50,000 நான் முதல்வன் திட்டத்திலே பெற்றேன். அப்படி பெற்றுத்தான் நான் யூபிஎஸ்சியை கிளியர் செய்திருக்கிறேன் என்றார். நேற்று ஒரு மாணவன் வெளிநாடுகளில் எப்படி நான் படிக்க வந்தேன் என்று சொல்கிறான். திட்டங்கள் தீட்டி மக்களே உங்களுக்காக அள்ளி கொடுத்து உங்கள் பிள்ளைகள் படிக்க வேண்டும், உங்கள் ஏழ்மை போக்கப்பட வேண்டும், உங்கள் வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்று நினைத்த ஒரு முதலமைச்சரை தோற்கடித்த வரலாற்று பிழையை நீக்குவதற்கான இன்னொரு வாய்ப்பு வெகு விரைவில் ஒரு 4 மாதத்திலே 6 மாதத்திலே நம்ம அண்ணாச்சி சொல்வதை போல் வரத்தான் போகிறது. அப்படி வரும் பொழுது இந்த வெற்றி கூட்டம் என்பது இந்த ஒரு தொகுதியில் மட்டும் நடக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை தொகுதிகளிலும் இந்த வெற்றி கூட்டம் நடக்க வேண்டும். அதற்குத்தான் இவ்வளவு மனவேதனைப்பட்டு, ஏன்னா நான் திருப்பரங்குன்றம் இஷ்யூல கூட சரி, தன்னுடைய சொந்த திரைப்படம் தடை செய்யப்பட்ட போது இந்த ஜனநாயகன் படம் ஒரு வார்த்தை எதிர்த்து பேசாதவர், இது யாரும் தெரியவருக்கு, ஒரு வார்த்தை எதிர்த்து ஒன்றிய அரசை எதிர்த்து பேசாதவர். ரஜினிகாந்த் கண்டிக்கிறார், சூர்யா கண்டிக்கிறார், ஐயோ நீ யாரை தூய சக்தி என்கிறாய், அவரே கண்டிக்கிறார். தப்பு, இது பாவம் விஜய் பண்ணதுன்னு. ஆனால் விஜய் பேச மறுக்கிறார், விஜய் வாய் திறக்க மறுக்கிறார். காரணம் ஒன்றிய அரசு மேல இருக்க பயம். மக்களே, இன்னும் 10 நாள்ல எக்ஸ்போஸ் ஆனது ஒரு பக்கம் இருக்கட்டும், அடுத்தடுத்து இருக்கிறது. டெட்லைன் பிக்ஸ் பண்ணிருக்கிறான். பிஎம் ஸ்ரீ திட்டத்தின் கீழே ஸ்கூல்ஸ் அடாப்ட் பண்றதுக்கு டெட்லைன் பிக்ஸ் பண்ணிருக்கான். அதெல்லாம் ஒண்ணுமே அறியாம புரியாம ஓட்டு போட்டுட்டு முன்னே சொல்லிட்டு ஒருத்தர் எழுதுறா,
அந்த கட்சிக்காரன் எழுதுறான் 2500 ரூபாய் வராதா, அவன் அவங்க கட்சிக்காரனை டேக் பண்ணி ட்விட்டர்ல எழுதுறான், தலைவா எப்படியாவது போட்டு எங்க அம்மா புரட்டி புரட்டி அடிக்கும், நீ 2500 ரூபாய் கொடுத்துருவேன் தானே ஓட்டு போட சொன்ன எங்க அம்மாவை அப்படின்னு. எனவே இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பது தமிழ் மக்களின் உள்ளங்களில் உணர்வாக கலந்திருக்கும் ஒரு வார்த்தை. ஒரு வரலாற்று பிழை நடந்து விட்டது, போனால் போகட்டும், வெகு விரைவாக அதை சரி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு அமையும். திமுகவின் தயவால் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஆட்சி வெகு விரைவில் மக்கள் மன்றத்தில் அம்பலப்படும். அந்த நாளில் மீண்டும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க வெற்றி கூட்டத்தை நடத்துவோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.